இந்த சண்டே ஆனாலே போதும் 10 மணி ஆனாலும் எந்திரிக்காத மனுஷன் இன்னைக்கு 7 மணிக்கெலாம் எழுந்து என்ன எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு. சரி ஓகேன்ட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். அங்கே போனோடனே கிட் செக்ஷன் தான் போனோம். அங்கே கலெக்ஷன்லாம் சூப்பராக தான் இருந்தது. நான் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தா 3000 5000 எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. கூட சேர்ந்து பசியும் வந்துருச்சு. சரி ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலான்னு சாப்பிட போனால் சாப்பாடுலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜான் வந்து ஜோ கிட்ட அப்பா கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க. ஜோ குட்டி வந்து பர்ஸில் ₹1 காயின் தான் வச்சிருந்தா. அதையும் அப்பா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டா. எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்கிறீ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும் அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஒரு மாதிரி எமோஷனலே ஆகிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலான்ட்டு ஜான் வந்து என்ன புடவை எடுக்க சொன்னாங்க. அங்கே போய் சாரீ ரேட்டெல்லாம் பார்த்தா அதுவும் அதுக்கு மேலே ஹையாக இருந்தது. சரி ஓகே எப்படியும் கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு ½ hour தான் போட போகிறோம் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நைட்டியோட தான் சுற்ற போகிறோம். இதுக்கு எதுக்கு நம்ம அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கிட்டேன்ட்டு நான் எதுவுமே வாங்கல. வீட்டுக்கு வந்துட்டு டின்னருக்கு வந்துட்டு ரெட் சாஸ் பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். அப்பாவும் பொண்ணு சைட் பை சைடில் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னுமே வந்துட்டு நிறைய பேர் பொண்ணு குழந்தை பிறந்தா பையன் இல்லையா பொண்ணு அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஜான் கூட வந்து சொல்லியிருக்காங்க ஜோ பிறக்கும்போது நான் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் இப்போலாம் வந்துட்டு பொம்பளை பிள்ளை பிறந்ததில் என்னை விட சந்தோஷப்படுற ஆள் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைல எந்த குழந்தையாக இருந்தால் என்ன பொண்ணு பையன் எல்லாமே நம்ம குழந்தை தானே சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஒரு டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு.